உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த நூலை பத்தி பார்க்க போறோம், எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு கவிதை நூலை பத்தி பார்க்க போறோம். அது யார் எழுதுனது பாருங்க. நம்ம பெரியவளத்தை சார்ந்த நாகநந்தினி அவர்கள் எழுதிய நூல், ஒரு கவிதை நூல். நம்ம பெரியவள் நம்ம தேனி மாவட்டத்தை சேர்ந்த நாகநந்தினி அவர்கள் 4வது படைப்பு இது. இதுக்கு முன்னாடி அவங்களோட அத்துவான காடு வாங்கி படிச்சேன். ரொம்ப அத்துவமா இருந்துச்சு. இதுலேயே அவங்களுக்கு விமர்சனம் பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நூலை வந்து நமக்கு கொடுத்தாங்க. தொழிலில்லா புல்லாங்குழல். புல்லாங்குழலுக்கு வந்து தொழில் இருக்குமே, இது தொழிலில்லா புல்லாங்குழல் தெரிஞ்சுக்கணும்னா இதை வாங்கி வாசிச்சு படிங்க. நீங்களே கொஞ்சம் எப்படி சொல்லுவீங்க, கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இது சமூக அக்கறையோட எழுதியிருக்காங்க. அந்த நூல் வந்து கவிதை நூல் வந்து மொத்தம் 67 கவிதைகள் இருக்கு. 67மே சமூக அக்கறையோட எழுதியிருக்காங்க. ரொம்ப முற்போக்கான கவிதை. ரொம்ப ஒரு பெண் எழுத்தாளர் வந்து இப்படி நல்லா சிந்திச்சு எழுதியிருக்காங்க. நல்ல வர்ணனைகள், நல்ல சொற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அருமையா இருக்கு. அனைவரும் வாசிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு பெண் எழுத்தாளர் வந்து வாசிச்சு அங்கீகரிக்கும். நம்ம ஊரை சார்ந்தவங்க, நம்ம மாவட்டத்தை சார்ந்தவங்க நிச்சயமா வாங்கி வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 67 கவிதைகளுமே ரொம்ப அசந்து போகும், அப்போ சிந்திக்கிற அளவுக்கு இருக்கும். சொற்கள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சிலருக்கு வந்து ஒரு சில கவிதைகள் புரியாமல் இருக்கும். அந்த சொற்கள் வந்து புரிய வச்சு பிற்பாடு சிந்திக்க வைக்கும். அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாரும் வாங்கி படிங்க கண்டிப்பா. தொழிலா புல்லாங்க தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் கூட உங்களுக்கு வாங்கி தரேன். கண்டிப்பா அனைவரும் வாசிங்க. வாசிப்போம், வாழ்வோம். நன்றி, வணக்கம்.